ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ்ரீ பியூட்டி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்க போகிறோம்னா ஃபுட் பிளாக்ஸ், உமாஸ்ரீ ஃபுட் பிளாக்ஸில் ஏரிக்காடலை மீன் க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். பாருங்கள், இது 1 கிலோ இருக்கும். இது குழம்பு இல்லாமல் இப்போது மீன் குழம்பு பண்ணது எப்படி பார்க்கலாம். மீன் குழம்பு பண்ணுவது எப்படி பார்ப்போமா? அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு வேண்டியது எல்லாம் வெங்காயம் 2 பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பூண்டு, கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சீரகம், வெந்தயம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் புளிக்கரைசல். மீன் 1 கிலோ மீன். அப்புறம் இப்போ செய்யலாமா? செய்ய ஆரம்பிச்சிடுவோமா? அடுப்பத்தை வச்சுக்கணும். குண்டால எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். மூணு கரண்டி எண்ணெய். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதும் சீரகம், வெந்தயம் கொஞ்சம், வெங்காயம் போடுவோமா? நல்லா பொன்னிறமாக வர வரலாம் வறுத்து விடுவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததும் நல்லா வதக்கினதும் பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போடுவோமா? போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நல்லா வதக்கினதும் ஒரு தக்காளி கூட போட்டுக்கலாம். அது வந்து ஆப்ஷனல். நான் போட மாட்டேன் தக்காளி, ஆனால் ஆப்ஷனல் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி. ஓகே. அப்புறமா புளி கரைசல் ஊற்றணும். நான் புளி கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். இதை ஊற்றலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கணும்.
அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் வாசனைக்காக மல்லி தலையங்கள், கொத்திமீரி சொல்லுவாங்க, மல்லி தலையங்கள் போட்டுமா ஒரு 10 to 15 மினிட்ஸ், 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோம், பச்சை வாசனை போகணும். இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன். உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொதிக்கிட்டோம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிட்டோம். கொஞ்சோண்டு பெருங்காயம் தூள் போடணும். கலரி விட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் தட்டை மூடி நல்லா கொதிக்க விடுவோம். ஓகே, புளி கொச்சிச்சா பார்ப்போமா? புளி நல்லா கொச்சி விட்டுது. இப்போ ஒன்று ஒன்றா மீன் இறக்கி விடலாமா? இதில் மீன் இறக்குவோமா? நல்லா ஒன்றா இறக்கி விடுவோம். அழகா ஒன்று ஒன்றா இறக்கிடலாம். புளிக்கரைசல் இப்போ ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. மீன் விட்டோம், ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம், அப்புறமா இறக்கிடுவோம். இப்போ மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடுவோமா? லெட்ஸ் ஓபன். வாவ் வாவ், மீனா போடுவோமா? டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வாவ், சூப்பர், மீன் குழம்பு ரெடி. சூப்பர் டேஸ்ட்.